தமிழகமெங்கும் தேமுதிக அதிமுக கூட்டணியின் எழுச்சி அலை. முற்றிலுமாக திமுக அணி தோற்கும் நிலை. வாக்களிப்பதன் மூலம் தமிழகத்தில் புரட்சியை ஏற்படுத்துக கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். நாளை வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். வாக்காளர்களுக்கு போதிய பாதுகாப்பு. ஊழல் அகல வாக்களிப்பீர் கழக அணிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலற்ற ஆட்சி மலர்ந்து சரித்திரம் படைக்கவும், மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு புதிய சாதனைகள் நிகழ்த்தவும் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தின் நிறைவாக ரிஷிவந்தியத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ரிஷிவந்தியத்திலா இவ்வளவு மக்கள் கூட்டம் என்று மாற்றாரும் வியக்கத்தக்க வகையில் ஏராளமான மக்கள் மத்தியில் கேப்டன் பேச்சை கேட்க திரண்டிருந்தனர். வீடுகளின் மாடிகளிலும் உயர்ந்த கட்டிடங்களின் உச்சியிலும் அமர்ந்து மட்டுமல்லாமல் மரக்கிளைகளிலும் ஏராளமான பேர் அமர்ந்து கேப்டன் விஜயகாந்தின் பிரச்சார பேருரையை கேட்டு மகிழ்ந்தனர். தேமுதிக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் வேட்பாளர்களுக்கு இடைவிடாது பிரச்சாரம் செய்து வந்த கேப்டன் விஜயகாந்த் தொண்டை வலி இருந்த போதிலும் ஆர்வத்துடன் பெருமளவில் கூடியிருந்த மக்களிடம் நீண்ட நேரம் உரையாற்றினார். ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படாதது குறித்து அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு கண்டனம் தெரிவித்தார். எங்குள்ள மக்கள் சாலை வசதி கூட இல்லாமல் அவதிப்படுவது குறித்தும், பள்ளி குழந்தைகள் படிக்க செல்வதற்கு போதிய வசதி இல்லாமல் துயரப்படுவது குறித்தும் கேப்டன் விஜயகாந்த் தனது கவலையை வெளிப்படுத்தினார். ரிஷிவந்தியம் ரிஷிகளின் வனம், அப்படி வந்தியம் என்பது வனம், ரிஷிகள் எல்லாம் இருக்கிற இடம். ஆக சிவனுக்கு உகுந்த இடம். ஆனா இந்த சிவராஜ் பண்றதா அட்டூழியம். நான் இந்த 3 நாளா சுத்தி வரேன், தொகுதிக்குள்ள போறேன். எந்த தொகுதிக்குள்ள போனாலும் சங்கராபுரம் ஒன்றியமாக இருக்கட்டும், அந்த பஞ்சாயத்தா இருக்கட்டும், ரிஷிவந்தியம் பஞ்சாயத்து ரிஷிவந்தியம் ஒன்றியமாக இருக்கட்டும், திருக்கோயிலூர் ஒன்றிய திருக்கோயிலூர் பஞ்சாயத்து, எதுவும் சரியில்லை. லிங்க் ரோடு ஒண்ணுங்கள. ஆனா கேட்டா 5 தடவை எம்எல்ஏ இருந்தாங்க. 25 வருஷம் இவர்தா எம்எல்ஏனா சரி. ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் இந்த மக்களை பார்க்கணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு பக்கமே வரலையா? இது துண்டாக்கப்பட்ட ஒரு தீவு மாதிரியே இருக்கு. இதை பார்க்க இந்த அதிகாரி வரல. 5 வருஷமா உங்களுக்கு 5 தடவை நீங்க இருந்தீங்களே, உங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபண்டுல ஒரு லிங்க் ரோடு கூட போடாம இருக்கீங்களா? ஒரு இணைப்பு ரோடு கூட இல்லாம இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான, அதாவது இவ்வளவு ஒரு நல்ல மக்களை வைத்துக்கொண்டு ஒரு மோசமான தொகுதியை வச்சிருக்காரு மக்களே. அதாவது நீங்க நல்லவங்களா இருக்கனாலதான் மோசம் பண்ணி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார். ரிஷிவந்தியம் தொகுதியில் தனது முரசு சின்னத்தில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் 6வதாக உள்ள பொத்தானை அழுத்தி வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் இந்த தொகுதிக்கு அடிப்படை வசதி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். உங்க ரிஷிவந்தியம் தொகுதியில 6வது பட்டனை அமைக்கி நீங்க வாக்களிக்கணும், மறந்துடாதீங்க. எத்தனாவது பட்டன் ஏன்னு கேட்டா கலைஞர் அதுலயும் திருட்டுத்தனம் பண்ணுவார். என் பேர்ல ஒரு 7-8 பேரை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவார். மக்களே, அதான் விழுப்புரத்தில் சொன்னாங்க, கலைஞர் அவங்க திமுக கட்சி பத்தி சும்மா சிவராஜ் சப்போர்ட் பண்ணா, அதான் சொன்னேன், சேர்ந்தே இருப்பது கலைஞருக்கு களவாடைத்தனங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்காங்க. மக்களே, மக்கள் நலனை புறக்கணித்து தனது குடும்ப நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் முதல்வர் கருணாநிதி பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட தேமுதிக அதிமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்ட போது மக்கள் கரவொலி எழுப்பி தங்களது முழு ஆதரவை தெரிவித்தார்கள்.
நீங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதனால திமுக வரவிடாம நிச்சயமாக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்க வெற்றியை செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மறந்துடாதீங்க. உங்கள் சின்னமான முரசனத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். வாக்களிப்பதன் மூலம் ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கிடுமாறு தமிழக மக்களை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியினர் மக்களை இடைவிடாது அணுகி வாக்குப்பதிவு செய்யும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்குமாறு அவர் ஒரு அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கோரப்பிடியில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டுள்ளது. தன் குடும்பம் உயர வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணியாற்றியதன் விளைவாக தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை கலைஞர் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக கேப்டன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் உரிமைகளை கலைஞர் குடும்பத்தின் கோரப்பிடியிலிருந்து மீட்பதே இந்த தேர்தலில் நமது தலையாய கடமை என்று அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம், ஊழல், ஆள்கடத்தல், கொலை போன்ற குற்றங்கள் கலைஞர் ஆட்சியின் இலக்கணமாயிற்று. கலைஞர் குடும்பத்தினர் ஈடுபட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G அலைக்கற்றை ஊழல் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலக அரங்கில் தலைகுனிய வைத்துவிட்டதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு நலன் கருதி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று கலைஞரின் குடும்ப ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் சக்தி திரண்டுள்ளது என்றும், பணத்தை கொண்டு வாக்குகளை திருட முயற்சிக்கும் சமூக விரோதிகளிடமிருந்து பாமர மக்களை காப்பாற்ற வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வைப்பது கழக தோழர்களின் கடமை என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தனது உயிரினும் மேலான தமிழ் நெஞ்சங்களாகிய தமிழக மக்கள் இந்த தேர்தல் மூலம் ஒரு புதிய வரலாறு படைக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பதன் மூலம் அமைதி புரட்சியை உருவாக்குமாறு கேப்டன் விஜயகாந்த் அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையம் யாருக்கும் பாரபட்சமாக செயல்படவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். தேர்தலில் பணபலம், ஆள்பலத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்தவே தேர்தல் ஆணையம் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட வகையில் யாருக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். தமிழகம், மேற்கு வங்கத்தை சேர்ந்த சில அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறும் குற்றச்சாட்டு தேவையற்றது என்றார் அவர். திமுக கூட்டணிக்கு எதிரான போக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக கூறிய கருணாநிதியின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த குரேஷி, தமிழக தேர்தலில் பணபலம், ஆள்பலத்தை தடுத்து நிறுத்தவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சென்னை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக, அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக என்றாலே ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றிற்கு பேர் போனதாக ஆகிவிட்டதாகவும், இதனை கட்டுப்படுத்த தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறிய திமுகவினர் அதனை அசிங்கமாக மாற்றிவிட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தேமுதிக, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவோம் என்றும், குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டங்கள் ஆகியவற்றை விரைந்து செயல்படுத்துவோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். பின்னர் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனை ஆதரித்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று பல நலத்திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் கூறினார். மேலும் யாரையும் திட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் தங்கள் கூட்டணிக்கு இல்லை என்றும், குற்றம் செய்தவர்களை தட்டி கேட்கும் உரிமை தங்களுக்கு உண்டு என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திமுகவினர் செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களும் கருணாநிதியின் குடும்பத்திற்காக மட்டுமே செய்யப்படுவதாகவும், உதாரணமாக இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்துவிட்டு கேபிள் இணைப்பு மூலம் கோடி கோடியாக வரும் வருவாயை
தனது குடும்பத்திற்கு வரும்படி கருணாநிதி திட்டம் தீட்டியுள்ளார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்க மக்களாகி நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை முரசுக்கு கொடுத்து மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோருமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க திமுக காரங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ரவுடி ஆட்சி நடத்துங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, ஓட்டுக்கு காசு கொடுங்க. எத்தனை வியூகங்களை நீங்கள் அமைத்து வந்தாலும் உலகத்து இருட்டெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு தீக்குச்சியின் வெளிச்சத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல நீங்க எத்தனை அணி திரண்டு வந்தாலும் அதிமுக தேமுதிக கூட்டணியின் வெற்றியை எந்த சக்தியாலும் இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்ற நிலையை நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. மக்களை தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்த வேண்டும், புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கேப்டன் விஜயகாந்திற்கு தமிழக மக்கள் தங்களின் அன்பான பதிலை தெரிவிக்கும் நாள் ஏப்ரல் 13. நாளை வாக்குப்பதிவு நல்லதோர் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி பிரச்சாரங்கள் முடிவுற்று தமிழகம் எங்கும் அமைதி நிலவுகிறது. நல்ல தீர்ப்பை எழுத மக்கள் தயாராகிவிட்டார்கள். புதிய திருப்புமுனையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தில் கேட்டுக் கொண்டார். ஊழல் கட்சிகள் ஒழிய, ஆணவம் அகம்பாவம் அகல, நல்லாட்சி உருவாகிட தமிழக மக்கள் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் நாள் நாளைய தினம். புட்டபர்த்தியில் பிரசாந்தி நகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பகவான் சத்ய சாய்பாபா உடல்நிலை தேறி வருகிறது. முன்பு இருந்ததை விட தற்போது அவரது உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது நுரையீரல் செயல்பாடும் சற்று அபிவிருத்தி அடைந்துள்ளது. மார்ச் 28 அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சிறுநீரகத்தின் செயல்பாடு முன்பு இருந்ததை விட தேறியிருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்படுகிறது. பகவான் சத்ய சாய்பாபாவிற்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்படுவதாகவும் அவரது இருதயத்தின் செயல்பாடு, இரத்த அழுத்தம் ஆகியவை ஏறத்தாழ இயல்பு நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் கருணாநிதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் முறியடித்துள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் விதிமுறையை கடுமையாக அமல்படுத்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரியிலும் அதுபோன்ற நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் கருணாநிதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் முறியடித்த விரக்தியில் அவர் ஏதேதோ புலம்பி வருவதாக சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாஜக வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகங்கள் அனைத்தும் காலியாக உள்ளன. முக்கிய குறிப்புகள், கோப்புகள் அனைத்தையும் அமைச்சர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். புதிய அரசு பதவியேற்று புதிய அமைச்சர்கள் வந்து அமர்வதற்கு ஏற்ற வகையில் அமைச்சர் அலுவலகங்கள் தயாராக உள்ளன. அவை வெள்ளை அடிக்கப்பட்டு மேசை நாற்காலிகள் மாற்றப்பட்டும் புதுக்கோலம் பூண்டுள்ளன. மதுரை மாவட்ட ஆட்சியர் தேவசகாயம் தானே நேரில் சென்று வாகன சோதனை நடத்தினார். பால் விற்பனை நிலையங்கள், அதிகாலையில் பத்திரிகைகளை போட்டு விற்பனைக்கு பிரித்து கொடுக்கும் இடங்கள் ஆகியவற்றில் சோதனை செய்தார். திமுகவினர் பணம் கொடுப்பதாக இருந்த முயற்சி முறியடிப்பதில் தேவசகாயம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 3 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.